வினா இலங்கையில் காப்போத உயர்தரத்திற்கு 11வது வினா இலங்கையில் காப்போத உயர்தரத்துக்கு ஆங்கில பாடம் ஒரு பாடமாக கற்பிக்க தொடங்கப்பட்ட ஆண்டு 1997, 1998, 1999, 2001. ரைட். எந்த ஆண்டு வரும்? டெக்ஸ்ட் பண்ணுங்க. 11வது வினாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. காப்போத்த உயர்தரத்துக்கு ஆங்கில பாடம் ஒரு பாடமாக கற்பிக்க தொடங்கப்பட்ட ஆண்டு 11க்கு 4. மெட்டாக்களை காணும். ரைட். 12வது வினா. ரைட். 12வது பாடசாலைகளில் கால அட்டவணையை அங்கீகரிப்பது யார்? பாடசாலைகளில் கால அட்டவணையை அங்கீகரிப்பது யார்? பாடசாலைகளில் கால அட்டவணையை அங்கீகரிப்பது யார்? 12வதுக்கு 3வது விட போட்டிருக்கீங்க. கோட்ட கல்வி அலுவலகத்தினால், மாகாண கல்வி திணைக்களத்தினால், வலய கல்வி அலுவலகத்தினால், கல்வி அமைச்சினால். பன்னெண்டாவதுக்கு 3வது விட போட்டிருக்கீங்க. சிலர் 2வது விட போட்டிருக்கீங்க. 3வது விட போட்டிருக்கீங்க. சரி. 13வது வினா சிறை கைதிகளுக்கான சுனித்த பாடசாலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சிறை கைதிகளுக்கான சுனித்த என்ற பாடசாலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? பார்க்கலாம். சிறை கைதிகளுக்கான சுனித்த என்கின்ற பாடசாலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ரைட். முதலாவது விடை பல்லேகல, பூசா, வெலிக்கடை, வட்டரக்க. ரைட். அடுத்த வினா அடுத்த வினாவுக்கு நாங்க போகலாமா? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பாப்போம். அநேகமானாக்கள் 13வது வினாவுக்கு முதலாவது விட 2வது விட வேறு வேறு விடைகள் போடுறீங்க. ரைட். அடுத்தது இலங்கையில் 14வது வினா இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமூக நல்லிணக்கத்திற்கான கல்வி எனும் திட்டத்திற்கு உதவி வழங்கிய நாடு. சமூக நல்லிணக்கத்துக்கான கல்வி இதுக்கு உதவி வழங்கிய நாடு. எனும் திட்டத்திற்கு உதவி வழங்கிய நாடு. கமான். ஜெர்மனி, கனடா, இந்தியா, ஆஸ்திரேலியா. எந்த நாடு? ரைட். 14வது வினாவுக்கு நீங்க பதில் அளிச்சிருக்கீங்க. முதலாவது விட அநேகமானாக்கள் முதலாவது விட 3வது விடையும் கொடுத்திருக்கீங்க. ரைட். 15வது வினா ஒரு பாடசாலையில் கல்வி சாரா ஒரு பாடசாலையில் கல்வி சாரா
அகாடமிக் அண்ட் நான் அகாடமிக் ஸ்டாஃப் ஊழியர்கள் பெறும் சம்பளமற்ற விடுமுறை பற்றிய விவரங்கள் எங்கு அனுப்பப்பட வேண்டும்? கல்வி, கல்வி சாரா. கல்வி, கல்வி சாரா ஊழியர்களின் சம்பளமற்ற விடுமுறைகள் எங்கு அனுப்பப்பட வேண்டும்? Come on. ரைட். அதுக்கு விட என்ன? கல்வி அமைச்சுக்கு, மாகாண கல்வி திணைக்களத்துக்கு, வலய கல்வி அலுவலகத்துக்கு, கோட்டை கல்வி அலுவலகத்துக்கு. கமான். எங்க? கமான். உங்களோட விடைகளை பார்க்கலாம். சரி. அடுத்த வினா ஒரு பாப்பா என்ன நம்பர் பண்ணிருக்கீங்க? 15வதுக்கு 2, 3 பண்ணிருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். 16வது வினா ஒரு மாணவர் பாடசாலை நுழையும் போது மதிப்பிடப்படும் விசேட தேர்ச்சிகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஒரு மாணவன் பாடசாலையில் நுழையும் போது, ஒரு மாணவன் பாடசாலையில் நுழையும் போது மதிப்பிடப்படும் தேர்ச்சிகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. எப்படி? விருப்ப தேர்ச்சிகள், கட்டாய தேர்ச்சிகள், புதுமுக தேர்ச்சிகள், ஆரம்ப தேர்ச்சிகள். கமான், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 16வது வினாவுக்கு பிரைமரி டீச்சர்ஸுக்கு இது தெரியும். அல்ல பிரைமரி வகுப்புல படிப்புகிற டிஓஸுக்கு இது தெரியும். ரைட். அநேகமானார்கள் 16வதுக்கு 4வது போட்டிருக்கீங்க. பார்ப்போம். அடுத்தது பாடசாலையின் நோக்கங்களை அடையும் போது கவனம் செலுத்த வேண்டிய அவசியமற்ற விடயம் எது? பாடசாலையின் நோக்கங்களை அடையும் போது கவனம் செலுத்த வேண்டிய அவசியமற்ற விடயம் எது? குறிப்பானது, வினைத்திறனானது, அளவிடக்கூடியது, யதார்த்தமானது. பாடசாலை நோக்கங்களை அடையும் போது கவனம் செலுத்த வேண்டிய அவசியமற்ற விடயம். குறிப்பானது, அளவிடக்கூடியது, யதார்த்தமானது, வினைத்திறனானது. ரைட். 17வதுக்கு கமான். 17வதுக்கு ஆன்சர். 4வது விட, 4வது விட, 4வது விட. பாப்போம். 18வது வினா 1992 தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்ச்சிகளின் எண்ணிக்கை. 1992 தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்ச்சிகளின் எண்ணிக்கை. கமான், என்ன விட பார்க்கலாம். ரைட். அடுத்த கேள்வி 19வது வினா ஒரு பாடசாலையில் 6 தொடக்கம் 11 வரையான ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய அதிகூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? சரி, 18வது வினாவுக்கு என்ன விட போட்டிருக்கீங்க? மூன்றாவது பார்க்கலாம். ஓகே. அதாவது 1992 தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்ச்சிகளின் எண்ணிக்கை. கமான். அடுத்து 19வது வினா. இங்க பார்க்கலாம்.
ரைட், ஆன்சர் பண்ணி முடிஞ்சா? ரைட், அந்த வினாவை பொறுத்தவரையில அநேகமானாக்கள் மூன்றாவது விடையை தந்திருக்கீங்க. ஒரு சிலர் 2வது விடையை தந்திருக்கீங்க 19வது வினாவுக்கு. 35, 40, 45, 50 பார்க்கலாம். இலங்கை அடுத்தது 20வது வினா. இலங்கை பல்கலைக்கழகம் இல்லையா? இலங்கை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் நிறுவப்பட்ட ஆண்டு இது எல்லாருக்கும் தெரியும். 1978, 1942, 1952, 1958 பார்க்கலாம். இலங்கை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன விட? 19வதுக்கு 20வதுக்கு 2வது ரைட். வேறு விடைகள் இல்லாவிடியா பார்க்கலாம். அடுத்தது 20வது வரைக்கும் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம்னே. பார்த்துக்கொள்ளும் இந்த 10 வினாக்களையும் பார்ப்போமா? சரி, அந்த அடிப்படையில இப்போ நாங்கள் இந்த 10களையும் பார்த்துட்டு அடுத்த வினாக்களுக்கு போவோமா? One minute. எஸ், இப்ப நாங்க பார்ப்போம். ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். பார்த்துட்டு திருத்துவோம். இந்த அடிப்படையில முதலாவது நாங்க இப்ப பார்க்க போற 11வது வினா. என்ன 11வது வினாவுக்கு நான் இப்ப விடையை சொல்லிக் கொண்டு போறேன். நீங்க திருத்தி கொண்டு போங்க. எத்தனைக்கு எத்தனை எனக்கு சொல்ல வேணுமா? பிறகு நாங்க விளக்கத்தை பார்க்கலாம். சரியா? வெயிட். ஆ 11வது வினாவுக்கு சரியான விடை எங்கட கேள்வி பிள்ளைங்க தானே அது 11வது வினா. ரைட். 11வது இலங்கையின் காப்போத்து உயர்தரத்துக்கு ஆங்கில பாடம். இது ஏற்கனவே நாங்க சொல்லி தந்தது. ஆங்கில பாடம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு நீங்க எல்லாருமே போட்டிருக்கிறீங்க. 11வது வினாவுக்கு அநேகமானாக்கள் போட்டிருக்கிறீங்க. 11வது 4வது விட போட்டிருக்கீங்க. ஓகே, 4வது விட சரி. 2001ஆம் ஆண்டுன்றது மிகவும் பொருத்தமான விட. அது சரியா? அநேகமா கூட எல்லாருடைய விடையும் அது சரி. அநேகமானாக்கள் போட்டிருக்கிறது சரி. அடுத்தது இந்த 11வது வினாவை பொறுத்தவரையில உங்களுக்கு அதுல பெருசா விளக்கம் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், சாதாரணமா காப்போத்த உயர்தரத்துக்கு எங்களுக்கு ஆங்கில பாடம் அறிமுகம் செய்யப்பட்டு அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருது. ஆனா அதுல சரியான தீர்க்கமான ஒரு முடிவுக்கு போக முடியாம தான் இருக்கிறாங்க. ஏனென்று கேட்டால் அது சார்பாக ஒரு முடிவெடுத்தா கணக்கமானவர்கள் அதுல பாதிக்கப்படுவாங்கன்றது தெரியும். 12வது வினா. அடுத்தது இந்த பாடசாலைகளின் கால அட்டவணை அங்கீகரிப்பது வலய கல்வி அலுவலகம். என்ன, அதாவது 2வது விட 3வது விட சரி. வலய கல்வி அலுவலகம் அதுவும் அநேகமானாக்கள் சரி. ஆனா 1, 2 பேர் பிள்ளையா போட்டிருக்கிறீங்க இல்லையா? 13வது வினா. அடுத்தது 13வது வினா. அதாவது சிறை கைதிகளுக்கான சுனித்த பாடசாலை எங்கு நிறுவப்பட்டது என்றதுக்கு அநேகமானாக்கள் அளிச்ச பதில் எத்தனையாவது 13வது வினாவுக்கு. 13வது வினாவுக்கு நீங்கள் தந்த பதில் 3வது விட 4வது விட 2வது விட தந்திருக்கீங்க. அநேகமா முதலாவது விடையும் தந்திருக்கீங்க, 2வது விடையும் தந்திருக்கீங்க, 3வது விடையை தவிர மற்ற எல்லா விடையும் நீங்க தந்திருக்கீங்க எல்லாரும் 13வது கேள்விக்கு. ஆகவே 13வது கேள்விக்கு எங்களுக்கு சரியான விடை என்னென்று நாங்க பார்த்தோம்டா 13வதுக்கு வட்டரக்க என்றது சரியான விடை.
வட்டரக்க சுனித்த என்ற பாடசாலை சிறை கைதிகளுக்கான ஒரு பாடசாலை. வட்டரக்கையில இது கல்வி உரிமையை உறுதிப்படுத்தணும் பண்றதுக்காக உறுதிப்படுத்தணும். 2 நோக்கம் அது அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு. சிறைச்சாலையில பாடசாலை அறிமுகம் செய்யப்பட்டதுக்கு 2 நோக்கம் இருக்குது. சரிதானே? ஒன்று வந்து அவர்களுடைய கல்வி உரிமையை உறுதிப்படுத்துறது, மற்றவர்களை சமூகமயப்படுத்துறது. கல்வி உரிமையை உறுதிப்படுத்துறது, மற்றது சமூகமயப்படுத்துறது. இந்த 2க்குமாகவும் தான் அவங்க அந்த வட்டரக்கையில வந்து சுனித் என்ற பாடசாலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். சரிதானே? 14வது வினா, சமூக நல்லிணக்கத்துக்கான கல்வி திட்டத்துக்கு உதவி வழங்கிய நாடு வந்து ஜெர்மன். சரியா? ஜெர்மன் என்றது சரி. GIZ, அதாவது இந்த நிறுவனம் வந்து GIZ முதல் வந்து GTZ என்று சொல்லப்பட்டது, பிறகு GIZ என்று சொல்லப்பட்டது. இந்த GTZ பதிலாகத்தான் GIZ. இந்த GIZ வந்து பீஸ் எடியூகேஷன், அமைதிக்கான சமாதான கல்வி மற்றும் விழுமிய கல்வி. இல்லாட்டா ஒரேடியா சொல்லலாம் நாங்க சமாதான கல்வி என்று. சமாதான கல்விக்குள்ளதான் இந்த அமைதியும் விழுமியமும் அங்கு வழங்கப்பட்டது. ரைட்? உங்களோட வினா என்னது? உங்களோட வினா வந்து எஸ், உங்களோட 14வது வினா, இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு சமூக சோஷியல் கொஹேஷன், சமூக நல்லிணக்கத்துக்கான கல்வி எனும் திட்டத்துக்கு உதவி வழங்கிய நாடு ஜெர்மனுடைய GIZ நிறுவனம். அந்த நேரம் சுந்தரம் டிபகலாலா சார் இதுக்கு பொறுப்பா இருந்தவர் வடக்கு கிழக்குக்கு. சோ இதுக்கு வழங்கிய நாடு ஜெர்மனி. 15வது வினாவை பாருங்க. 15வது வினா. சரி, என்ன கேள்வி 15வது? ஒரு பாடசாலையின் கல்விசாரா ஊழியர்கள், ஒரு பாடசாலையின் கல்விசாரா ஊழியர்கள் அவர்களுக்குரிய சம்பளமற்ற விடுமுறை பற்றிய விவரங்கள் எங்கு அனுப்பப்பட வேண்டும்? நோப்பே. கல்வி அமைச்சுக்கு, மாகாண கல்வி திணைக்களத்துக்கு, வலய கல்வி உள்ளத்துக்கு, கோட்டை கல்வி உள்ளத்துக்கு. இந்த வினாவுக்கு அநேக மாணாக்கள் பதில் அளிச்சிருக்கீங்க. 15வது வினாவுக்கு 2வது இடம், 2வது விட 3வது விட போட்டிருக்கீங்க. ஆனால் நோப்பே சம்பந்தமான அனுமதியை வழங்குறது வந்து இறுதியாக போறது கல்வி அமைச்சுக்கு தான். ஆகவே வலய கல்வி அலுவலகம் ஊடாக, மாகாண கல்வி திணைக்களம் ஊடாக கல்வி அமைச்சுக்கு. இப்ப அண்மையில ஒரு நடைமுறை இருக்குது. 14 நாட்களுக்கு உட்பட்டதாக அல்லது 1 மாதத்துக்கும் குறைந்ததாக உட்பட்ட லீவுகளை எல்லாத்தையும் நோப்பே லீவை வந்து மாகாண கல்வி திணைக்களம் அனுமதிக்குது. ஆனா உண்மையில அது கல்வி அமைச்சுக்குரிய அதிகாரம் தான். கல்வி அமைச்சின் செயலாளர் அதை பரவலாக்க செய்திருக்கிறார் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு. சோ இந்த கேள்விக்கான விட வந்து எது சரியான விடையாக அமையும் என்று கேட்டா 15வது விட தான், கல்வி அமைச்சு தான். சரியா? அடுத்த வினா 16வது வினா. பாடசாலைக்குள்ள நுழையும் பொழுது அது புதுமுக தேர்ச்சி, புகுமுக என்ட்ரி கம்பிட்டன்சிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். என்று சொல்றது என்ட்ரி கம்பிட்டன்சிஸ் என்று நாங்கள் அதை சொல்லலாம். புகுமுக தேர்ச்சியை தான் நாங்க பிள்ளைகளுக்கு அதை அடைய பண்ண வேணும். சரியா? புகுமுக தேர்ச்சி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அநேகமாக அதுல வந்து பிளவிட்டு இருக்கீங்க. எல்லாருமே பிளவிட்டு இருக்கீங்க அதுல. ரைட்? எல்லாருமே பிளவிட்டு இருக்கீங்க. சரியா? இப்ப நான் அந்த விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதுல டீப்பா உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். வினாபத்திரம் உங்களுக்கு எல்லாத்தையும் கையில் இருக்கக்கூடிய நான் அதிகமாக கதைக்க தேவையில்லை. அதாவது உங்கள்கிட்ட ஒரு மாணவன் பாடசாலை நுழையும் போது மதிப்பிடப்படும் விசேட தேர்ச்சிகள், புகுமுக தேர்ச்சி. ரைட்? இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய மார்க்கிங் ஸ்கீம், அதாவது மாடல் ஆன்சர் உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் பாருங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து புகுமுக தேர்ச்சி என்றா என்னன்னு நீங்க கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். சரியா? புகுமுக தேர்ச்சி என்று சொன்னா ரைட், ஒரு புதிய பாடத்தை அல்லது ஒரு புதிய கல்வியை ஆரம்பிக்கும் பொழுது, சரியா, ஆரம்பிக்கும் பொழுது ரைட், அதை தொடர்வதற்கு தேவையான அடிப்படை அறிவை ஒரு மாணவன் கொண்டிருக்கிறாரா என மதிப்பிடுவதுதான் அதனுடைய நோக்கம். உதாரணமாக தரம் 6ல கணிதத்தை கேட்க நுழையும் ஒரு மாணவனுக்கு
தரம் 5 வரையிலான அடிப்படை கணித அறிவு இருக்கிறதா என பார்ப்பது புதுமுக தேர்ச்சி மதிப்பீடு எனப்படும். ஆனா இந்த புகுமுக தேர்ச்சி என்றது வந்து இப்ப ஸ்ரீலங்காவில் வந்து பிரைமரியில வந்து கிரேட் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு புகுமுக தேர்ச்சி 16 கம்பிட்டன்சிஸ் வந்து மதிப்பீடு செய்யப்படுகின்றன. புகுமுக என்ட்ரி கம்பிட்டன்சிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். சரிதான். என்ட்ரி கம்பிட்டன்சிஸ் வந்து பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 16 தேர்ச்சிகளாக அது மதிப்பீடு செய்யப்படுகிறது. அது பிரைமரிக்கு மட்டும்தான் ரெண்டு இல்லை, ஒவ்வொரு கிரேட்டுக்கும் பிரைமரி முடிச்சுக்கொண்டு இடைநிலையில போகக்குள்ள கூட நாங்கள் அதை மதிப்பீடு செய்யலாம். ரைட். அடுத்தது வந்து இந்த ஒப்ஜெக்டிவ் சம்பந்தமானது, குறிக்கோள்கள் அல்லது இலக்குகள் சம்பந்தமானது. குறிக்கோள்ல வந்து குறிக்கோள்கள் எல்லாமே ஒரு பாடசாலையில் அல்லது நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் வந்து ரைட், குறிக்கோள்கள் வந்து ஸ்மார்ட் முறையை பின்பற்றி எழுதப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஸ்மார்ட் ஸ்மார்ட் என்றால் என்ன? அங்க இருக்க ஒவ்வொரு எழுத்துமே அர்த்தபூர்வமானது. அதாவது எஸ் என்றது என்ன பாருங்க, எஸ் என்றது வந்து ஸ்பெசிபிக், குறிப்பானது என்று சொல்லுவாங்க. நாங்கள் தமிழ்ல என்ன சொல்றது? குறிப்பானது. எஸ் என்றது குறிப்பானது. ஸ்மார்ட் முறையை பின்பற்றி எழுத வேண்டும் என்று சொல்லுவார்கள். SMART. ஸ்மார்ட் என்றால் இதுதான் அது ஸ்மார்ட்டுக்கு மீனிங். ஸ்மார்ட் என்றால் என்ன? எஸ் என்றது ஸ்பெசிபிக், குறிப்பானது. எம் என்றது மெஷரபிள், அளவிடப்படக்கூடியது. ஒரு பாடசாலையுடைய குறிக்கோள்கள் வந்து அளவிடப்படக்கூடியதா இருக்கணும். ரைட். அடுத்து ஏ என்றது அச்சீவபிள், அடையப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ரைட். ரிலையபிள், ஆர் என்பது ரிலையபிள், நம்பகத்தன்மையானது. சரிதானே? நம்பகத்தன்மையானது அது யதார்த்தமானதாக அது இருக்க வேணும். டி என்றது வந்து டைம் பவுண்ட், என்ன சொல்றது? டைம் பவுண்ட், கால வரையறை கொண்டது, கால வரையறை கொண்டதாக அது அல்லது கால எல்லைக்குட்பட்டதாக அது இருக்க வேணும். சோ இந்த மீனிங்ல தான் நாங்க ஸ்மார்ட்டை நாங்கள் பயன்படுத்துறது. சரிதானே? ஸ்மார்ட்டை பயன்படுத்துற நோக்கம் இது. ஒவ்வொரு பாடசாலை அல்ல எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஸ்மார்ட் மெத்தட்டை பயன்படுத்தி தான் குறிக்கோள்களை நாங்க தயாரிக்கணும். ஆகவே அந்த கேள்வியை பொறுத்தவரையில உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி வந்து பாடசாலையின் நோக்கங்களை அடையும் போது கவனம் செலுத்த வேண்டிய அவசியமற்ற விடயம் வந்து உங்களுக்கு வினைத்திறனானது என்றது வந்து அவசியமற்றது. வினைத்திறனானது என்ற விட வந்து பொருத்தமற்ற விடாங்க. சரிதானே? 18வது வினாவுக்கு நாங்க போவோம். 1992ஆம் ஆண்டு ரைட், 1992ஆம் ஆண்டு என்ன சொல்றோம்? தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தேர்ச்சிகள் 5 என்னென்று கேட்டால் 1 தொடர்பாடல் தேர்ச்சி. இந்த 5 தேர்ச்சி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நீங்க 92ஆம் ஆண்டு ஆணைக்குழு இதைத்தான் சொன்னது. 1 தொடர்பாடல் தேர்ச்சி, சுற்றாடல் தேர்ச்சி, சுற்றாடல் தொடர்பான தேர்ச்சிகள், மேடது வந்து சமூக பெருமானங்கள் அல்லது விழுமியங்கள் ஒழுக்கவியல் தொடர்பான தேர்ச்சிகள், ஓய்வு நேரத்தை பயன்படுத்துகிறது விளையாட்டு தொடர்பான தேர்ச்சிகள், கற்றலுக்குரிய தேர்ச்சிகள், கற்றலுக்கு கற்றல் தொடர்பான தேர்ச்சிகள். சோ இந்த 5 தேர்ச்சிகளை தான் முன்வைத்தது. ஆகவே அதுக்கு கேள்விக்கு விட வந்து 5. அடுத்த வினாவுக்கு நாங்கள் போகலாம். ஓகே, அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கணும் நீங்க. சரியா? அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். வகுப்பறையில் அதிகூடிய மாணவர் எண்ணிக்கை தரம் 6 முதல் 11 வரைக்கும், 6 முதல் 11 வரைக்கும் உண்மையில வந்து 40. இப்ப நாங்கள் 45 என்று சொல்றோம். உண்மையில 40 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா 45 வரைக்கும் நாங்க வச்சுக்கொள்றோம். இலங்கை கல்வி அமைச்சின் சுற்றுப்பயணங்களின்படி 1 முதல் 5 வரை வகுப்பில் 35 மாணவர்களும், 6 முதல் 11 வரை ஒரு வகுப்பில் அதிகபட்சமாக 40 மாணவர்கள் இருக்க வேண்டும். பிரைமரியில 35, செகண்டரியில 40. அதான் ஒரு ஸ்டாண்டர்ட் தரநிலை. இருந்தாலும் சில பிரபலமான பாடசாலையில வந்து 45 வரைக்கும் அது கொண்டு போகப்படுகிறது. ஆகவே இங்க தரப்பட்ட வினா, உங்களுக்கு தரப்பட்ட வினா பத்திரத்துல இருக்கிற விடைகளுக்குள்ள வந்து 40 சரியானபடியாக நீங்க கொள்ளலாம். அடுத்து இலங்கை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. இலங்கை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1978, 42, 1952, 1958. சோ இதுல என்ன சரியான விட? இலங்கை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. அதுல இன்னும் தெளிவான விளக்கத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. 1942ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கொழும்பு மருத்துவக் கல்லூரியையும், ரைட், 1870
ஸ்தாபிக்கப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழக கல்லூரியையும் அது 1922 ஸ்தாபிக்கப்பட்டது. இணைத்துத்தான் இலங்கை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் வந்து உருவாக்கப்பட்டது. இதை நீங்க மறக்க கூடாது. இதான் வரலாறு. 1870 ஸ்தாபிக்கப்பட்ட கொழும்பு மருத்துவக் கல்லூரியையும் 1921 ஸ்தாபிக்கப்பட்ட இலங்கை பல்கலைக்கழக கல்லூரியையும் இணைச்சுத்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. இதுதான் முதலாவது தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு சுய நிர்வாகத்தை கொண்ட பல்கலைக்கழகமாக இலங்கையில ஸ்தாபிக்கப்பட்டது. இதை நீங்க மறக்க கூடாது. சோ இந்த 20 கேள்வியையும் நீங்க பார்த்திருக்கிறீங்க. இப்ப ஓகே, பிரயோசனமா இருக்குதா? பிரயோசனமா இருக்குமா? அதாவது தெரிஞ்ச விஷயம் தானா? என்ன சத்தத்துக்கான விளங்குதில்லை 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 விளங்குதில்லை. 17வது என்ன சார்? வினைத்திறன் வராது. ஸ்மார்ட்டுக்குள்ள வினைத்திறன் வராது. இங்க பாருங்க, ஸ்பெசிபிக் குறிப்பானது இருக்கும், அளவிடப்படக்கூடிய இருக்கும், அடையக்கூடிய இருக்கும், யதார்த்தமானது வரும், கால எல்லை வரும். அங்க பொருத்தமில்லாத ஸ்மார்ட்டுக்கு வினைத்திறன் என்ன? சரி, அடுத்து நாங்க 21வது வினா தொடக்கம் அடுத்து கேள்வி போவோம். இதுல வந்து ரஜினி கேக்குறீங்க, 45 என்றது வந்து கொண்டு போகலாம் என்று அனுமதிக்கப்பட்டாலும் நியமமானது வந்து 40 தான் ரஜினி. சரியா? அதாவது பிரைமரிக்கு 35, செகண்டரிக்கு 40. ஆனா பிரபலியமான இடநெருக்கிட கருத்தில் கொண்டு 45 வரைக்கும் கூட அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இந்த கேள்விக்கு நீங்க 40 தான் சரியானபடியாக போட வேணும். ஓகே, தேங்க்யூ. இப்ப நாங்க அடுத்த வினாவை பார்ப்போமா? 21 முதல் 30 வரையான வினாக்களுக்கு போனா அங்கால அடுத்த கேள்விகளுக்கு நாங்க போகலாம். 21வது வினா வாய்ச்சு கொண்டு போகும் பொழுதே விடைக்கு போங்க எல்லாரும். சரி, இலங்கையின் காப்போத்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் 3 பாடங்களிலும் சித்தியடையாத மாணவர்களின் சதவீதம் தோராயமாக அன்னளவாக. இலங்கையின் காப்போத்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களில் 3 பாடங்களிலும் சித்தியடையாத மாணவர்களின் சதவீதம் அன்னளவாக. 5 வீதம், 5 10 வீதம், 10 15 வீதம், 15 20 வீதம். இது ஒவ்வொரு ஆண்டும் அந்த ரேஞ்சுக்குள்ள கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் ஏதோ ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அது ஓலப் எடுக்கிற பிள்ளைகள் பாஸ் ரேட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? விட வினாபத்திரம் சாப்பிடப்பட்டிருக்கு தானே? அடுத்த வினாவுக்கு நாங்கள் போகலாம். 22வது வினா. 22வது வினா, ரைட். இலங்கையில் கடைசியாக நடைபெற்ற காப்போத்து உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு தேவையான குறைந்தபட்ச தகுதியை பெற்ற மாணவர்களின் அதிகூடிய சதவீதம் எந்த பாடத்துறையில் பதிவாகியது? அதாவது குறைந்தபட்ச தகுதியை பெற்ற அதிகமான மாணவர்கள், அதாவது 3S வந்து எஸ் என்று வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழக அனுமதிக்கு தேவையான தகுதியை பெற்றிருக்கிறார்கள். எலிஜிபிலிட்டி டு அப்ளை ஃபார் தி யூனிவர்சிட்டி. அது எந்த துறையில? கலைத்துறையிலையா, உயிரியல் முறைமைகள் அல்லது உயிரிய முறைமைகள் தொழில்நுட்ப துறையிலையா, பயோ டெக்னாலஜிலையா, பொறியியல் தொழில்நுட்ப துறையிலையா, இன்ஜினியரிங் டெக்னாலஜிலையா, வர்த்தக துறையிலையான்றதுதான் இங்க கேள்வி. சரிதானே? ரைட். அடுத்த வினா 23வது. கல்வி என்பது உலகை மாற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று புகழ்பெற்ற வாசகத்தை கூறியவர் அடிக்கடி வாரவினா. சோக்ரட்டிஸ், மகாத்மா காந்தி, அரிஸ்டோட்டில், நெல்சன் மண்டேலா. சோக்ரட்டிஸ் இல்ல, மகாத்மா காந்தி 3H, அரிஸ்டோட்டில் இல்ல, நெல்சன் மண்டேலா. நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க. 23வது வினாவுக்கு எல்லாரும் நீங்க ஆன்சர் பண்ணுறீங்க. 22க்கு 2, 21க்கு இப்பதான் போடுறீங்க, 23க்கு உலகின் மிகப்பெரிய பாடசாலை அமைந்துள்ள நாடு இந்தியா, பின்லாந்து,
அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மிகப்பெரிய பாடசாலை அமைந்துள்ள நாடு. சரி, அடுத்த வினாவுக்கு நாங்கள் போகலாம். தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை நைட்டா நிறுவப்பட்ட ஆண்டு 1971, 1981, 1980, 1997, சாரி 1990, 1997. 25வது வினாவுக்கு 23க்கு 4, 24க்கு 2 போட்டிருக்கீங்க, 24க்கு 1 போட்டாக்களும் இருக்கிறீங்க, 24க்கு 4 போட்டாக்களும் இருக்கிறீங்க. 25க்கு அப்ப come on. 25வது வினாவுக்கு நீங்க போட்டிருக்க விட வந்து 4வது விட போட்டிருக்கீங்க, பார்க்கலாம். 1992 போட்டிருக்கீங்க, சிலர் வேறு வேறு விடைகளை போட்டிருக்கீங்க. நைட்டா ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டு, அப்படித்தானே? சரி, அடுத்தது 26. உலகில் வீட்டு வேலைக்காக அதிக நேரத்தை ஒதுக்கும் மாணவர்கள் காணப்படும் நாடு. ஹோம்ஒர்க்குக்காக அதிக நேரத்தை ஒதுக்கும் மாணவர்கள் காணப்படும் நாடு. இந்தியா, ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான். ஹோம்ஒர்க்குக்காக அதிக நேரத்தை ஒதுக்குற நாடு. அடுத்த வினா, உலகில் 27வது. 26க்கு என்ன விட போட்டிருக்கீங்க? 3வது விட சைனாண்டு போட்டிருக்கீங்க, பார்க்கலாம். 27வது உலகில் மிக குறைந்த எழுத்தறிவு வீதத்தை கொண்ட நாடு. சோமாலியா, ஹைட்டி, தெற்கு சூடான், பாகிஸ்தான். பார்க்கலாம். 27வதுக்கு 3 தெற்கு சூடான் போட்டிருக்கீங்க. ஒரு ஆள் மட்டும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 27க்கு சோமாலியா போட்டிருக்கீங்க ஒரு ஆள், பார்க்கலாம். 28வது வினா, உலகில் பாடசாலை செல்லாத மாணவர்களின் எண்ணிக்கை தோராயமாக மில்லியனில் அன்னளவாக. உலகத்துல பாடசாலை செல்லாத மாணவர்கள் எண்ணிக்கை 260 மில்லியன், 400 மில்லியன், 600 மில்லியன், 100 மில்லியன், பார்க்கலாம். ரைட். 28வது வினாவுக்கு நீங்க அநேகமான நாட்கள் பதில் கொடுத்திருக்கீங்க. இல்ல, 28க்கு இனிமே ஆன்சர் பண்ணவே இல்லை. ஒரு தடவை ஆன்சர் பண்ணல 28க்கு. 4வது விட முதலாவது விட 4வது 28க்கு 260 மில்லியன் என்றீங்கள், சில 100 மில்லியன் என்றீங்கள், பார்க்கலாம். அடுத்து 29, இலங்கையின் கல்வி நிர்வாக கட்டமைப்பில் ஒரு பகுதியாக கருதப்படாதது எது? மாகாண கல்வி திணைக்களம், மாகாண கல்வி அமைச்சு, மாகாண அரசு சபை ஆணைக்குழு, வேலைய கல்வி அலுவலகம். கமான், 29வது கேள்விக்கான விட. 4வது போட்டிருக்கீங்க, வேலைய கல்வி அலுவலகம் போட்டிருக்கீங்க. 29க்கு கருதப்படாதது எது? மூன்றாவது விட போட்டிருக்கீர்கள் மாகாண அரசு சபை ஆணைக்குழு. 2வது விட போட்டிருக்கீர்கள் மாகாண கல்வி அமைச்சு. 29வதுக்கு
மூன்றாவது மாகாண அரசு சேவை ஆணைக்குள் என்று கணக்கு பேர் போட்டிருக்கீர்கள் பார்க்கலாம். 30வது வினா அந்த வகையில் இறுதி வினா. இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் உள்ள ஒரு சீர்திருத்த முன்மொழிவு அல்லாதது எது? கமான், இதுக்கு என்ன போட போட்டிருக்கீங்க? பார்க்கலாம். ரமேஷ், 3 என்னதுக்குரிய என்ன நம்பருக்குரிய விட? சும்மா 3 போடாம வினாவை போட்டு போடுங்க. முப்பதுக்கு 1 போடுறீர்கள், 2 போடுறீர்கள். முப்பதுக்கு 4 போடுறீங்க, 30க்கு 2 போடுறீங்க, 30க்கு 1, 2, 4 போட்டீர்கள். 3ஆம் நம்பர் மட்டும் போடலாம். 6வது ஆள் போட்டுருங்க. ரைட். சீர்திருத்த முன்மொழிவு அல்லாதது. காப்போது சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கையை 8ஆக குறைத்தல். தரம் 5 புலமை பரிசு பரீட்சைக்கான மதிப்பீட்டு முறையை 2 பகுதிகளாக நடாத்துதல். பாடசாலை கல்வியை 17 வயதில் நிறைவு செய்தல். காப்போத்த உயர்தர பரீட்சையை தரம் 12 நடாத்துதல். உங்கள்கிட்ட கேட்கிறாங்க அல்லாதது என்று கேட்கிறாங்க. என்ன பார்க்கலாம். சரி, இப்ப இந்த வினாவை பொறுத்தவரையில பொருத்தமான விட எதுவோ அதை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. நான் இது சார்பாக நான் ஒரு நாளைக்கு தனியான ஒரு பிரசன்டேஷன் செய்வேன். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் சார்பான பிரசன்டேஷன் நான் கட்டாயம் ஒரு நாளைக்கு செய்வேன். ஓகே, 30 வினா எங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இப்ப எனக்கு 30க்கு எத்தனை எல்லாரும் போடணும். 30க்கு டேஷ் எத்தனை போடணும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 31 முதல் 50 வரையான வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். 30க்கு எத்தனை பார்க்கலாம். 30ஆவதுக்கு இல்ல, 30க்கு எத்தனை போடுங்க பார்க்கலாம். நான் விடையை விளங்கப்படுத்த வேண்டும். என்ன சரி, விடையை விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. எத்தனையாவது? 20வது வினாவில இருந்து தானே. சரி, 20வது முடிச்சிட்டோம். 21ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறேன். என்ன சரியான விடைய? காப்போத்த உயர்தரத்துல ஓலப் எடுக்கிற மாணவர்களோட சராசரி வீதம் 15 தொடக்கம் 20 வீதம் தான். உண்மையா? அது சரியான விட. கடந்த காலத்தை பொறுத்தவரை இது மேலதிகமான தகவல் தர உங்களுக்கு. பரீட்சை பருவர்களின் படி பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் பிழையான ஒரு தகவல் இருக்குது. 18 வீதம் முதல் 20 வீதம் வரையான மாணவர்கள் 3 பாடங்களிலும் சித்தி அடைவதாக சில புள்ளி விவரங்கள் இருக்கு. ஆனால் அது தவறு, போட வேண்டாம். அப்ப சரியான பெர்சன்டேஜ் 15 தொடக்க 20 வீதம். அடுத்தது 22வது வினா. பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி அடைந்தோர் அதிகூடிய சதவீதம் கலைத்துறையில. சரிதானே? ஏன்னு கேட்டா கலைத்துறையில பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் அதிகமானோர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தேவையான குறைந்தபட்ச தகுதி என்னது? குறைந்தபட்ச தகுதி எஸ்சித்தியை பெறுகிறார்கள்.